அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, மாத செலவுகள குறைக்கிறதுக்கு உண்டான 15 அதுவும் புத்தம் புதிய டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த 15 டிப்ஸ் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா, நீங்க டெய்லி உங்களுடைய பணத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய பணத்த வந்து நெறையவே சேமிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் வந்து போடுவேன். இப்போ வீடியோக்குள்ளே வந்து போகலாம். மாத செலவை குறைக்கிறதுக்கு 15 புதிய டிப்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, மந்த்லி பல்க் அண்ட் வீக்லி ஃப்ரெஷ். இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, மாதத்துக்கு எந்தெந்த பொருளை பல்காக வாங்கணும், வாரத்துக்கு எந்தெந்த பொருள் வாங்கணுங்கிறத தான் டிஃப்ரெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு மாதத்துக்கு பல்காக வாங்குறதுல அரிசி, பருப்பு, எண்ணெய், லிக்விட்ஸு இந்த ஐட்டம்லாம் வந்து பல்காக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். நம்ம அப்பப்போ போய் வாங்கணும் அப்படின்னம்னா அது யூஸ் இல்லாமல் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அரிசியெல்லாம் ஒரு சிப்பமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 3 மாதத்துக்கு மேலேயே வந்து வரும். அதில் தான் நமக்கு லாபம் இருக்கும். நம்ம போய் 5 கிலோ 10 கிலோ வாங்கணும் அப்படின்னம்னா அதில் போட்டிருக்க, அதாவது 1 கிலோ 70 ரூபானா 70 ரூபா தான் கொடுக்குவாங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு சிப்பமாக வாங்கும் பொழுது 1 கிலோ ரைஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது இல்லாமல் போட்டிருக்க எம்ஆர்பியோட நமக்கு கம்மியாகவே வந்து கிடைக்கும். அதே மாதிரி பருப்பு பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது அதிகமாக வாங்கி வைக்க வேணாம். ஏன்னா சிலப்போ பருப்பு பயிறு வகைகளில் வந்து பூச்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் காய்கறிகள், இதை வந்து வாரத்துக்கு வந்து பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ஏன் இப்படி வாங்குகிறோம் அப்படின்னம்னா, நம்ம அடிக்கடி கடைக்கு போக தேவையில்லை. இப்போ நீங்கள் போய் வாங்கும் பொழுது காயெல்லாம் விலை கம்மியாக இருந்ததுன்னா, விலை கம்மியாக இருக்கிற காய்கறிகளே வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேஸ்டேஜும் நமக்கு குறையும், மணியும் வந்து சேவ் ஆகும். டிப் நம்பர் 2, ஓப்பன் பேக்கெட்ஸ் ஃபஸ்ட் யூஸ். ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ண பேக்கெட்டை யூஸ் பண்ணாமல் புது பேக்கெட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் அப்படி பண்ணணும் அப்படின்னம்னா, ஏற்கனவே வச்சுருக்க பேக்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகிறது கூட சான்ஸ் இருக்கலாம், இல்லைனா பூச்சி பிடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கலாம். நீங்கள் எப்பயுமே வந்து மளிகை சாமானை போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பா வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னம்னா அதில் பிரித்த பேக்கெட்டு பிரிக்காத பேக்கெட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோம்னா நமக்கு எடுக்கும் பொழுது வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணதுக்குன்னு ஒரு டப்பாவை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரியும், சரி இதில் பிரித்த பேக்கெட் இருக்குது, இது தீர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் பிரிக்காத பேக்கெட் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குவோம். இதனால நமக்கு வந்து வேஸ்ட் வந்து நிறையாவே வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபுட்டுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து சொன்னேன். அடுத்த பாயிண்ட்டு, டிப் நம்பர் 3, பில் செக் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி, இல்லை வந்து பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்கு போனோம்னாலும் சரி, மளிகை கடைக்கு போனோம்னாலும் சரி, நம்ம போய் வாங்கிட்டு வரும்பொழுது பில்லு தருவாங்க இல்லையா? இங்கே மளிகை கடையிலலாம் வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு எழுதியெல்லாம் வந்து கொடுக்குவாங்க. என்ன தான் நம்ம வந்து லிஸ்ட் எழுதிட்டே போனோம்னாலும் நம்ம எழுதுனதுக்கு நேரம் அவங்க வந்து அமௌண்ட் போட மாட்டாங்க, தள்ளி தள்ளி போடுவாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பாக எந்த காய்க்கு இல்லை எந்த பொருளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் டோட்டல் நீங்கள் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இதுவே நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூப்பர் மார்க்கெட் பில்லை வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தேவையில்லாத ஐட்டம்ஸை கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து அந்த தேவையில்லாத பொருளை குறைச்சி நம்ம பணத்தை வந்து சேமிக்கவும் செய்யலாம். டிப் நம்பர் 4, இது கண்டிப்பாக எல்லார் ஃபேமிலியிலையும் ஒவ்வொருத்தவங்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, லெஃப்ட் ஓவர் பிளானிங். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு சாப்பாடு வந்து வடிக்கிறோம், சிலப்போ வந்து கரெக்டாக தான் போட்டு வடிப்போம், சிலப்போ அது மீதி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சாப்பாடை அடுத்த நேரத்துக்கே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த சாப்பாட்டை வச்சு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வந்து செய்யலாம். சிம்பிளாக செய்கிற மாதிரி பார்த்திங்கனாலே ஃப்ரைட் ரைஸு, எக் ரைஸு, லெமன் ரைஸு, புளி சாதம், தக்காளி சோறு, இல்லை ஃபேன்சியாக போகணும் அப்படின்னா 65 மாதிரி வந்து பொரிக்கலாம், சில்லி மாதிரி பொரிக்கலாம், அப்புறம் வந்து போண்டா மாதிரி போடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வந்து செய்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை வந்து நைட்டு டின்னருக்கோ கண்டிப்பாக அந்த ரைஸை வந்து காலி பண்ணி விட்டுருங்க. இப்படி செய்யும் பொழுது ஒன்று நம்ம சாப்பாட்டை வந்து வீணாக்க மாட்டோம், இன்னொன்று வந்து பணத்தையும் சேமிக்கலாம். அடுத்து டிப் நம்பர் 5, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். இதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன்னா விதவிதமாக வந்து டப்பா வாங்கி வைக்கிறது, அதை சொல்ல வர கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த மாதத்துக்கு உண்டான ஷாப்பிங் வந்து போகிறோம் அப்படின்னம்னா போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணுங்கள். அதில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து எடுத்து பாருங்கள். எந்தெந்த பொருள்லாம் வந்து நல்லாயிருக்கு, எந்தெந்த பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எந்தெந்த பொருள்லாம் வந்து நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு
பிரித்த இதெல்லாம் வந்து பாதி யூஸ் பண்ணிட்டு மீதி அடுத்த நேரத்துக்கு யூஸ் பண்ணலான்னு வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் முன்னாடி வந்து நம்ம கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி டோர்லேயோ எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம கடைக்கு போகும்போது ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வாங்க மாட்டோம். இன்னொன்று வந்து இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே இருக்கிறது இப்போ பாதி பேக்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை குறைச்சி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டிப் நம்பர் 6, நோ ஸ்பெண்ட் டே. இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் எந்த செலவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள் வந்து நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன். அந்த ஒரு நாள் வந்து நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் உங்களுக்குள்ளேயே வந்து போட்டுக்குங்க. இந்த ஒரு நாள் செலவை வந்து நம்ம சேவ் பண்ண வந்து முடியும். டிப் நம்பர் 7, ஆன்லைன் டிலே. ஃபஸ்ட்டுலாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு கடைக்கு போவோம், அங்கே போய் பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது வாங்கலாம்னு தோணும். ஆனால் அந்த நேரத்தில் கையில் காசு இல்லைன்ட்டு வருவோம். அடுத்த நேரம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்த நேரம் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஆசையும் போயிருக்கும், அந்த பொருளை பார்த்தாலும் வாங்காமல் வருவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்ம உள்ள கையிலேயே வந்து ஃபோன் இருக்குது, அதில் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வந்திருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லாம் வந்து ஷாப்பில் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கார்ட்டில் போடுங்க. ஒரு 2 நாள் வந்து ரூல்ஸ் போட்டுக்குங்க. 2 நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுலேயே வந்து உங்கள் மனநிலைமை வந்து மாறும். உங்களோட பணமும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். டிப் நம்பர் 8, லோ வாட்ஸ் அப்ளைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த சம்மருக்கு வந்து இபி பில் வந்து ரொம்பவே ஏகுறோம். ஸோ அதனால் நம்ம லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா லோ வாட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது இபி பில்லையும் குறைக்கும், லாங் டேர்ம் நமக்கு உழைக்கவும் செய்யும். டிப் நம்பர் 9, ரீஃபில் பேக்ஸ். ஆயில் ஆகட்டும், ஷாம்பு பேக்கெட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரீஃபில்லாக வந்து வாங்கிக்கிங்க. பாட்டில்ஸில் வந்து வாங்காதீங்க. ரீஃபில்லாக வாங்கும் பொழுது தான் நமக்கு வந்து சீப்பாகவும் கிடைக்கும், பணமும் நிறைய மிச்சமாகும். பாட்டிலில் வாங்கினோம்னா அந்த பாட்டிலுக்கும் சேர்த்து தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரீஃபில்லில் வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். டிப் நம்பர் 10, போர்ஷன் கண்ட்ரோல். இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஃபாலோ பண்ண வேண்டியது. அதிகமாக சமைக்காதீங்கன்னா சமைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களோட ஃபேமிலிக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு குவான்டிட்டி மட்டும் சமைங்க. ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுட் வேஸ்ட் ஆனால் பணமும் வேஸ்ட் ஆகும். டிப் நம்பர் 11, கிளாத் ரொட்டேஷன். நம்மள நிறையா பேருக்கு இருக்குது. புதுசாக வந்து ட்ரெஸ் வாங்கி வந்து வைப்போம். அது ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது வேஸ்ட்டாக அப்படியே வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் தேவையில்லாமல் ட்ரெஸ் வாங்காமல் இருக்கிறதையே வந்து மாற்றி போட வந்து பழகிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு வந்து டொனேஷன் வந்து பண்ணுங்கள். அது நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த ஆன்லைனில் பார்த்து வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து குறைச்சிக்குங்க. ஏன்னா நம்ம அதில் எவ்வளோ வாங்குகிறோன்னு நமக்கே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். டிப் நம்பர் 12, ஷார்ட் டிஸ்டன்ஸ் வாக்கிங். இதை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பக்கத்தில் தான் கடை இருக்கும். இப்போ நம்மளுடைய சூழ்நிலை என்னென்னா பக்கத்தில் கடை இருந்தாலுமே 2 வீலர் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெட்ரோலும் சேவ் ஆகும், ஹெல்த்தும் வந்து போனஸாக கிடைக்கும். இதில் பணம், ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு நடந்து போங்க, அதை என்ஜாய் பண்ணி நடந்து போங்க. டிப் நம்பர் 13, DIY கிஃப்ட்ஸ். டூ இட் யுவர் செல்ஃப். காஸ்ட்லியாக கிஃப்ட் வாங்காதீங்க. கண்டிப்பாக வீட்லேயே நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிஃப்ட் வந்து ரெடி பண்ணுங்கள். இது வந்து பணத்தையும் சேமிக்கும். இன்னொன்று நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்கள் கையால் செஞ்சு கொடுத்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது லைஃப் லாங் வந்து அவங்களுக்குமே ஒரு மெமரபிளாக இருக்கும். ஸோ காஸ்ட்லியாக கிஃப்டே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மணியை சேவ் பண்ணாலே அதுதான் அவங்களுக்கு பெரிய கிஃப்டாகவே வந்து தெரியும். டிப் நம்பர் 14, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ரிவ்யூ. நீங்கள் வந்து மாதம் முடிஞ்சால் எங்கே அதிக செலவாச்சுன்னு பாருங்கள். அப்படி பார்க்கணும் அப்படின்னா மாதம் ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டைரியிலையோ இல்லை ஃபோனில் நோட் பண்ணி வைக்கிறதோ இல்லை கேலண்டர்லையோ எதுலையாவது ஒன்றில் வந்து நோட் பண்ணி வைங்க. அந்த மாதம் முடியும் பொழுது செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிகமாக செலவாச்சுன்னு. இப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே படிப்படியாக வீண் செலவுகளை வந்து நம்மளே குறைக்க ஆரம்பிச்சிருவோம். டிப் நம்பர் 15, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு ஹேபிட்ஸாக வந்து வைங்க. சம்பளம் வந்ததுமே முதல்ல நம்ம சேவிங்க்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தை நம்மளுடைய அத்தியாவசியமான செலவுக்கு பயன்படுத்தணும். அப்படின்னாலுமே நம்மளுடைய வீண் செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும். எக்காரணத்தை கொண்டு அந்த சேவிங்ஸில் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக உங்களுக்குள்ளே வந்து போட்டுக்குங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து இருக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அதை சேமிக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்குவோம். ஆனால் அந்த பணத்தை நமக்கு தெரியாமலே சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்போம். ஸோ இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மாதம் உங்களுடைய செலவுகள்ல இருந்து அதிகமான பணத்தை உங்களால் சேமித்து வச்சுக்க முடியும். ஸோ இதில் சொல்லியிருக்க 15 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதிகமான வீடியோகளை ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.